நண்பர்களே, இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சாப்பாடு சமைக்கலை, அதனால் ஹோட்டல்ஸில் வாங்கிட்டு வந்தது தான். அதாவது என்னென்னு பார்த்துருவோம். நண்பர்களே, இதுக்கு பேர் தான் புரோட்டா. புரோட்டாவை இன்றைக்கி புழக்க போகிறேன், ஆப்பாயில் இன்றைக்கி அழிக்க போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், புரோட்டாவை புழக்க போகிறேன், ஆப்பாயில் அழிக்க போகிறேன். என்கிட்டலாம் கரெக்டாக இருந்தால் தான் புரோட்டா, இல்லைன்னா பக்காளி மண்டை ஊரா சால்னா தான்டா. இதான் நம்ம ஊர் டைலாக் நண்பர்களே. நல்லா புரோட்டாவை நல்லா சால்னா எத்தனையோ நிறையா சால்னா ஊற்றி நல்லா அப்படியே ஊறி பொது பொதுன்னு போச்சு நண்பர்களே. பொது பொதுன்னு போச்சு. சாப்பிட்றீங்களா தங்களா? உண்மையிலேயே சால்னாவை ஊற வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டை பக்காளி வேறு லெவலில் சொல்லணும். ஆப்பாயில் வந்து வீட்டில் விட நண்பர்கள. மறுபடியும் சொல்கிறேன், புரோட்டாவை புழக்க போகிறேன், ஆப்பாயில் அடிக்க போகிறேன். இவன் கட்டாணத்தையும் புரோட்டா இல்லைன்னு வெக்காளி மண்டபரா சாணாதான்டா. இதான் நம்ம ஊட்ட எனக்கு பாப்பா உன்னை போட்டு நிறைய இதில் வைக்கவா? போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்பாக்கு இந்த போதுமா? எடுத்து ஆப்பாடுமா? ஆப்பாடு பெப்பர் போட்டுருக்கோம். உனக்கு புதுசாக கொடுத்துருவோம் அம்மாவா? ஓகே சொல்லலாம். உண்மையிலே இந்த புரோட்டா எங்கே வாங்கினேன்னா, நம்ம ஐயர் பாலம் பக்கத்தில் இருக்க நாகனவளம் விளக்கில் இருக்க நம்ம சுல்தான் கடை புரோட்டா தான் நண்பர்களே. அதாவது ஒரு 4 வகை குழம்பு, 5 வகை குழம்பு இதில் ஊற்றி எல்லாம் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்றது அப்படி பண்ருட்டி கேக் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி அப்படியே மெல்லிசாக இருக்கு. கடை ஓனரே எனக்கு ஸ்பெஷலாக கட்டி கொடுத்தாரு. ஃபோன் வருதா? யாரு? இந்த விட நண்பர்களே, அருமையான புரோட்டா கடை, நல்லா போய் வாங்கி சாப்பிடுங்க. சுல்தானில் உண்மையும் நல்லாயிருக்கும், பிரியாணி நல்லாயிருக்கும், புரோட்டாவும் நல்லாயிருக்கும், வேறு லெவல் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. சாதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? 3 வேளையும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு நல்லா உயிர் வாழ்ந்துட்டு நமக்கு என்னமோ அந்த ஜென்மத்தில்
நம்ம குழந்தைகளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் சம்பாதிக்க ஆசைப்படுவேன். அதுக்கு மேலே நான் சம்பாதிக்க ஆசைப்பட மாட்டேன். கூடவும் தெரியாது எனக்கு. அதனால் நடப்பதெல்லாமே நன்மைக்கு எடுத்துக்கிட்டு ஒரு கருத்து விடைபெறுகிற நன்றி வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்கிறேன். பைக்கில் கூட எல்லோரும் ஹெல்மெட்டை போட்டு வண்டி ஓட்டுங்க. லைசன்ஸ் ஜெராக்ஸ் பையில் வச்சுக்கோங்க. வீணாவில் போலீஸ் அதிகாரிகிட்ட போய் மாட்டிக்கிறாதீங்க. சட்டம் தன் கணக்கு செய்யும் ஹெல்மெட்டு போடலன்னா. ஆகையினால எல்லோரும் சட்டத்தை மதிக்க கற்றுக்குருவோம். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.